திருப்பத்தூர் அருகே தனது மாற்றுத்திறனாளி மகனுக்கு உரிய அடையாள அட்டை இல்லாததால் பல்வேறு உதவிகள் கிடைக்கவில்லை என ஆட்சியரிடம் முறையிட்ட தாய். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சென்னகேசவன் ரேவதி தம்பதியின் மகன் சீனிவாசன். பிறந்தது முதல் உடல் ஊனமுற்ற இவர் கை கால் வளர்ச்சி இல்லாமல் படுத்தபடியே வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளியான வரக்கூடிய எவ்வித நலத்திட்ட உதவிகளும் கிடைக்காததா. இன்று தோரணபதி ஊராட்சியில் நடைபெற்ற உங்கள் ஊரில் உங்களை தேடி சிறப்பு முகாம் நடைபெற்ற போது ரேவதி தனது மகனை படுத்தபடி ஆட்டோவில் அழைத்து வந்தார். அப்போது முகாமிற்கு வந்த ஆட்சியரிடம் ரேவதி முறையிட்ட போது உடனடியாக சீனிவாசனின் நிலையை கண்ட ஆட்சியர், உடனடியாக ஆட்சியர் அலுவலகம் செல்லுங்கள், அங்கு ஆதார் கார்டு மையத்தில் ஆதார் கார்டு எடுத்துக்கொண்டு அங்கேயே காத்திருங்கள், உங்கள் மகனுக்கு தேவையான மருத்துவரை அங்கே வரவழைக்கின்றேன், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை, நாளை காலை உங்கள் மகனுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் உங்கள் வீடு தேடி வரும், நீங்கள் உடனடியாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லுங்கள் என கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் ஆட்டோ கட்டணமும் நான் கூகுள் பேவில் அனுப்புகிறேன் என கூறி ரேவதி மற்றும் அவரது மகனை ஆட்டோவில் அனுப்பி வைத்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழன் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆர். தமிழன். சரி, ஓகே. இப்போ நான் அங்கே கலெக்டரேட்டில் ஆதார் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஸ்டாஃபை போடுறேன், நீங்கள் கூட போங்க. அங்கே ஆதார்லாம் எடுத்துகிட்டு இவரை பார்க்க வேண்டிய டாக்டரை அங்கேயே வர சொல்கிறேன். திருப்பி அலைய வேண்டியதில்லை. அங்கே எங்கே ஆதார் எடுக்கிறாங்களோ அங்கேயே டாக்டரை வர சொல்கிறேன். பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் போட்டு வந்துடுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கார்டு கொடுக்கறது, அந்த உதவித்தொகைக்கான ஆர்டர் கொடுக்கறது, இவருக்கு வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன். இவருக்கு ஏற்ற வண்டி என்ன, இவருக்கு ஏற்ற ஏதாவது கஸ்டமைஸ் ஸ்பெஷல் சேர் இருக்கு, கஸ்டமைஸ் நாளைக்கு எடுத்து வந்துருக்கேன். வீட்டில் கொண்டு போய் இப்போ யார் கூட அனுப்புறீங்க? உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது? வேறு ஸ்டாஃப் யார் இருக்கா? பாலாஜி ரெவன்யூவில் யார் இருக்கா? உங்கள் ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களா? நம்ம இவரை கூட்டிகிட்டு கலெக்டரேட்டில் ஆதார் எடுக்கிறாங்களே, அங்கிட்டு போய் ஆதார் எடுக்க வச்சு அங்கே டாக்டர் வர சொல்லியிருக்கேன். அது முடிச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் ஓடுற வரையும் நீங்கள் பார்க்கணும். ரைட்டுங்களா? நாளைக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு கார்டு, இந்த உதவித்தொகைக்கு 3000 வரும், மாதம் 3000 வரும். உதவித்தொகைக்கான உத்தரவு எல்லாத்தையும் நான் வீட்டில் வந்து கொடுக்க சொல்கிறேன். இவருக்குன்னு ஒரு வண்டி இருக்குது, சாஞ்சிகள் சேர் மாதிரி இருக்கும், வண்டி கிடையாது. அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுக்க சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? சொந்த வீடா? வீடு கொடுத்தாங்க அப்போ இல்லைம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்கு? அவங்க பஞ்சாயத்தில் கொடுத்த வீடு தானே? வீட்டில் இடம் நிலம் இருக்கா அவங்களுக்கு? அதே கிடையாது. சைலண்ட் போடுங்க சார், சைலண்ட் போடுங்க டக்குனு. சரி, நீங்கள் போங்க. யார் வந்து ஆட்டோ டிரைவர்? உங்களுக்கு பைசா நான் கொடுத்துட்றேன். ரைட்டா? கூட்டு போங்க. கூட இதில் சொல்லி நான் போட்டுறேன். டூவில் போயிடுறீங்களா? என்ன பேர்ப்பா? மோகன். ஜிபே இருக்குல்ல? நான் போட்டுறேன்ப்பா, நீ என்னன்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் வீட்டுக்கு வருவாங்க. அது ஆமாவா? எவ்வளோ பணம் வருது? வேலைக்கு போறீங்களா?
உட்கார சொல்லுங்க. உங்களுக்கு வருவாங்க. வழக்கு 3000. சரி ஆய்வுகள் இந்த குறைபாடுகள் இருப்பினும் மற்றும் அதே போன்று கோரிக்கையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய கோரிக்கை எந்த போதை பொருள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுதான் மெயினாக இருக்கு. அதே மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாரும் நம்ம படிக்க வைக்கணும். யாருமே இந்த முன்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க, அது எல்லாம் நம்ம விட்டுட்டு ஒரு நல்லா அவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும். ஸோ இது என்னோட ரிக்வெஸ்ட் இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பாக்கி காவல்துறை பற்றி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தால் தைரியமாக என்கிட்ட வரலாம். ரொம்ப நன்றி.